சாப்பிடாதவங்கள கூட சாப்பிட தோன்ற சுவையான முள்ளங்கி பொரியல் எப்படி செய்கிறது தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு 2 பெரிய முள்ளங்கி கட் பண்ணி வச்சுக்கோங்க, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய், பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாம் அரைச்சி போடுறதுக்கு இது கருவேப்பிலை, கொத்தமல்லி அவ்வளோதாங்க. இதில் ஒரு வானல் எடுத்து வச்சுக்கணும். எண்ணெய், கடலை எண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கிறேன், ஒரு 2 ஸ்பூனு. இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கு போட்டுக்கிறேன். அது கூடவே வந்துட்டு இது நல்லா பொரிஞ்ச உடனே சீரகம் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டு அதையும் வந்து பொரிய விட்டுட்டு இது கூடவே வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். பெருங்காயத்தூள் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கணுங்க வெங்காயம். அப்படியே சும்மா இருக்கக்கூடாது. ஒரு பொன்னிறமாக கண்ணாடி பதம் வரும் இல்லைங்களா, அந்த கண்ணாடி பதம் வந்த வரைக்கும் கூட போதும். பொன்னிறமாக வரணும்னு அவசியம் இல்லை. நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் முள்ளங்கி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கணுங்க. அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல் போகும். ஏன்னா முள்ளங்கி ஸ்மெல் நிறையா பேருக்கு பிடிக்காது, எனக்கும் தான் பிடிக்காது. இந்த பொரியல் செஞ்சு சாப்பிட்றதா தான் முள்ளங்கியை நான் சாப்பிட்றேன். சாம்பார்லலாம் போட கூட பிடிக்காது எனக்கு. அப்புறம் இந்த கருவேப்பிலையை வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் ஃப்ளேவர் நல்லா இறங்கும். இதில் முழுசாக போடாதீங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. மஞ்சப்பொடி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போடுங்க. ஏன்னா முள்ளங்கி வந்து சளி பிடிக்கும். அதனால் வந்துட்டு அந்த மஞ்சப்பொடிலாம் கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கலாம். அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன். இது கூடவே வந்து பெப்பரும் போட்டுக்கிறேன். அதுவும் சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான். இந்த கிளைமேட் அந்த மாதிரி இருக்குது, பனி நாளுன்றதுனால பெப்பர் கொஞ்சம் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/4 டம்ளர் மட்டும். ஏன்னா இதிலே முள்ளங்கில நல்லா தண்ணி வரும். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அந்த இதெல்லாம் போட்டிருக்கோம்ல, எல்லாம் சேர்ந்து அது இதுவாக வரணுன்றதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அடுப்பு ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு மூடி வைங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் அழகாக குக் ஆகும் அது. இப்போ இது கடையில் வந்துட்டு நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிக்கலாம். தேங்காய், பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாம் போட்டுட்டு ஒரு 1/2 மூடி தேங்காய், ஒரு பச்சை மிளகா தான் போடுறேன். ஏன்னா நம்மளுக்கு காரம் தாங்காது, ஆல்ரெடி பெப்பர் போட்டிருக்கிறோம். பூண்டு கொஞ்சம் காரம் கொடுக்கும். அதனால் இது மட்டும் தான் நாங்கள் போடுவோம். அவங்கவுங்க தேவையான விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு சீரகம் போட்டுக்கிறோம். இதெல்லாம் ஏன் சேர்க்குறோன்னா அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல் தெரியாமல் இருக்கும். முள்ளங்கியோட ஸ்மெல்லே இதில் மறைஞ்சு போயிடுங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு. இது வந்து குறப்பாக அரைச்சிக்கணும். தேங்காய் வந்துட்டு மையாக அரைச்சிட்டிங்கன்னா பேஸ்ட் மாதிரி ஆச்சுன்னா நல்லா இருக்காது. இது மாதிரி குறப்பாக அரைச்சா தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து முள்ளங்கி வெந்து இந்த மாதிரி சொதன்னு இருக்குதுல்ல, இந்த கன்சிஸ்டன்சிலே வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா நம்ம தேங்காய்லாம் போட்டுட்டு ஒரு நிமிஷம் வந்துட்டு மூடி போட்டு அப்படியே வச்சுருப்போம் அந்த பச்சை மிளகாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகிறதுக்கு. அதனால் இப்படியே போட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். அரைச்சி வச்ச அந்த தேங்காயை போட்டு நல்லா கலரி கொடுத்துக்கோங்க. கலரி கொடுத்துட்டு இதுக்கு மேலே என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம கொத்தமல்லி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதையும் கட் பண்ணி இதுக்கு மேலே அப்படியே சும்மா போட்டுட்டு மூடி வைக்கணுங்க. அப்படியே நம்ம போட்டு கலரி கொடுத்தக்கூடாது கொத்தமல்லியை போட்டுட்டு, ஏன்னா மூடி வைக்க போகிறோம் ஒரு நிமிஷம். அதனால் இது நல்லா கலரி கொடுத்துட்டு கொத்தமல்லியை போட்டுட்டு அப்படியே பிளேட்டை போட்டு மூடி வச்சுட்டு அப்படியே சிம்மில் வச்சுட்டு பேசாமல் இருங்க. ஒரு நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து அதை வந்து பிளேட்டில் எடுத்து வச்சு சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். சுட சுட சூப்பராக இருக்குங்க. சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.